ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய மூடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து 2 சைட்லையும் ஆப்போசிட் சைடில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ சின்னதாக ஒரு கட் போட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மூடியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கயிறு வந்து ஒரே லெங்த் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கயிறை ஒரு சைடில் 2 ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக இன்சர்ட் பண்ணி ஒரு கயிறை வெளியே எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இன்னொரு கயிறை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்து விட்ட பிறகு இதுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த மூடியை அழகாக வந்து அந்த பாக்ஸில் வந்து மூடி விட்டுடலாங்க. மூடி விட்டுட்டு இந்த கயிறை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருங்க. கிச்சனில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணெய்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த கவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் எண்ணெயை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை கவராக இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு டாப்பில் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிவிடுங்க. ஹேங் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் கட் போட்டு விட்டுட்டு இந்த கவரில் அழகாக நம்ம அந்த ஆர்கனைசரில் ஹோல்ஸ் சென்டரில் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த கவரில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெயுமே கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் கலெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிச்சனில் அழகாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கவரில் இருக்கக்கூடிய எண்ணெயை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 1/2 hour வச்சிங்கன்னா போதும், எல்லா எண்ணெயுமே வடிஞ்சு பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கவர்ஸை நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த ஆர்கனைசரை நம்ம அப்படியே வச்சு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்போல்லாம் எண்ணெய் தீர்ந்து போதோ அப்போல்லாம் அந்த கவர்ஸை இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி வச்சு கவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூடியை வந்து கழட்டிட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே கோல்கேட் பாக்ஸ் வந்து எம்டி பாக்ஸ் எடுத்திருக்கேங்க. இந்த பாக்ஸை வச்சு நான் வந்து லைன்ஸ் வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது அந்த பாக்ஸுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி நான் அட்டைகளை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டும் விட்டும் இருக்க மாதிரி அட்டையை மெஷர் பண்ணி கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்ககிட்ட தெர்மாக்கோல் இருந்துச்சு அப்படின்னா இந்த அட்டைக்கு பதிலாக நீங்கள் தெர்மாக்கோலை கரெக்டாக கட் பண்ணி இந்த பாக்ஸுக்கு உள்ளே, அதாவது கோல்கேட் பாக்ஸுக்கு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையவே அழகாக வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. ஃபில் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து ஓப்பன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஓப்பன் இருக்க இடத்த அழகாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதுக்கு மேலே ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 சைடில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி சைடில் இந்த பாக்ஸுடைய சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம வாலில் தான் இதை ஹேங் பண்ண போகிறோம் அப்படின்றதால ஒரு சைடில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணாமல் விட்டுடலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கம்பிகள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கம்பிகளை அழகாக இந்த பாக்ஸில் ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் அழகாக வந்து இந்த கம்பிகள் இன்சர்ட் ஆகிடுங்க. இன்சர்ட் ஆகிட்ட பிறகு நம்ம ஒரு ஹூக் மாதிரி இந்த கம்பிகளை வளைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், கண்டினியூஸாக நான் வந்து ஒரு 5லேருந்து 6 கம்பி வரலும் இன்சர்ட் பண்ணி அழகாக ஹூக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், மனோஜ், சகாயா, ஃப்ளோஃபியா, அன்னபூரணி, ஹரி, லோகித், டில்லி ரவி, கனகவல்லி, சங்கரி, கிருஷ்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாட்டமில், அதாவது பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்டி எடுத்துக்கலாம். எந்த சைடில் பெயிண்ட் பண்ணாமல் இருக்கோ அந்த சைடில் அழகாக இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆர்கனைசரை கிச்சனில் நம்மளுக்கு தேவையான இடத்துல அழகாக டைல்ஸ்லேயே ஒட்டிக்கலாங்க. டைல்ஸில் ஒட்டினாலுமே நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். பாருங்கள்,
ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரை வாலில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அழகாக டீ வடிகட்டுறது, கத்தி, சிசரு, கரண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி வெயிட்டாக வச்சு ஹேங் பண்ணக்கூடாது. நீங்கள் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூஜா வெசல்ஸை ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், கோல்கேட் பேஸ்ட்லாம் தீர்ந்த பிறகு அந்த டியூப்பை கட் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு போதுங்க. அந்த பேஸ்ட்டையும் லெமன் ஜூஸ்லாம் பிழிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய அந்த லெமன் தோலையும் நீங்கள் வச்சு இந்த பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த 2 பொருள் மட்டும் போதும். புளியோ சபீனாவோ மற்ற எந்த பொருட்களுமே தேவையில்லை. இந்த கோல்கேட் பேஸ்ட்டும் லெமன் தோலும் போதுங்க. அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பூஜை பாத்திரங்கள்லாம் கொஞ்ச நாள் நீங்கள் தேய்க்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் கரை படிஞ்ச இடத்தெல்லாம் பச்சை கலரில் மாறிடும். அந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறி இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே நேரத்தில் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும், ரொம்ப பளபளன்னு இருக்குங்க. பாருங்கள், நான் லெமனும் கோல்கேட் பேஸ்ட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணல. கையில் தான் தேய்ச்சி எடுக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, ட்ரிங்கிங் வாட்டர், அந்த தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எப்போ நீங்கள் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சாலும் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணாதீங்க. பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நார்மல் வாட்டர் ஊற்றி அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ரீனாக இருந்துச்சுங்களா, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ரிசல்ட்டும் பளிச்சுன்னு கிடச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த குங்குமஞ்சள் வச்ச இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கரையாக அப்படியே படிஞ்சிருக்கும். அதுவுமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. பளிச்சுன்னு ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊசியில் நூலை வந்து ஈஸியாக எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரே ஒரு ப்ரஷ் இருந்தால் போதும். அந்த ப்ரஷ்ஷுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி நூலை வச்சுட்டு நம்ம எடுத்துருக்க ஊசியை அந்த நூலுக்கும் ப்ரஷ்ஷுக்கும் இடையில இந்த மாதிரி வச்சு விட்டீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதுங்க. அந்த நூல் வந்து அழகாக ஊசியில் கோத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜஸ்ட் 1 டைம் தான் ப்ரெஸ் பண்ணேன், அழகாக வந்து கோத்துக்குச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஊசியில் நூலை கோக்கிறதுக்கு ஒரே ஒரு ப்ரஷ் இருந்தால் போதும், டக்குன்னு கோத்தி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தோ இல்லை லேஸோ இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை நீங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 பீஸ் செய்ய போகிறேன், அதனால் 2 கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 முனைகளையும் இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதிலையுமே நம்ம ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு சென்டர் போர்ஷனில் இன்னுமே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம சென்டர் போர்ஷனை மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் சென்டர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக சென்டரில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக அந்த கட்டை விரலை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். 2 சைட்லேயும் உங்களுக்கு பவு மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சா. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குஷி கிளிப்ஸ் எடுத்துக்கலாம். அந்த குஷி கிளிப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிளாத்தை ஒட்ட போகிறோம். அது ஒட்டுறதுக்கு முன்னாடி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லேஸ் எடுத்து அழகாக ஒட்டி விட்டுருங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே க்யூட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், நான் 2 பீஸ்லேயுமே ரெட் கலர் லேஸ் யூஸ் பண்ணி சென்டரில் வந்து அழகாக ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த குஷி கிளிப்பில் ஒவ்வொரு பீஸையாக ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளிப் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பீஸை ஒட்டி விட்டுறேன். இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் சென்டரில், அதாவது பாட்டமில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பவுடைய சென்டர் போர்ஷனை அழகாக அந்த கிளிப்பில் வந்து இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பவ் ஏர் கிளிப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஏர் கிளிப்பை நீங்கள் அழகாக குழந்தைங்களுக்கு குத்தி விடலாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி போட்டுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம வீட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா 0 காஸ்ட்டில் பவ் ஏர் கிளிப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.